ஹலோ கைஸ், நீங்க டேப்லெட்ஸ் பெருசா இருக்குன்னு பாதியா உடைச்சு போடுவீங்களா? அண்ட் உங்க வீட்டு குழந்தைகளுக்கு இது மாதிரி டேப்லெட்ஸை தண்ணியில கரைச்சு குடிக்கிறீங்களா? அப்படி பண்றது ரொம்பவே ஆபத்தானது. வாங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் யூஸ்ஃபுல்லான மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஆக்சுவலி சில டேப்லெட்ஸை தவிர எல்லா டேப்லெட்ஸையும் பாதியா உடைச்சு போடக்கூடாது. ஏன்னா டேப்லெட்ஸ்ல டிலேட் ரிலீஸ், சஸ்டெயின் ரிலீஸ், என்ட்ரி கோட்டட்னு நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சில டேப்லெட்ஸ்க்குள்ளேயே லேயர்ஸ் அடுக்கலாக மெடிசன் டோசேஜ கோட்டிங் மூலமா தடுத்து வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா ஒரு டோஸும் எந்த டைம்ல ரிலீஸ் ஆகணும், ஆர் எந்த இடத்துல ரிலீஸ் ஆகணும், அதாவது ஒரே டேப்லெட் கொஞ்சம் சிறுகுடல்லையும் கொஞ்சம் பெருகுடல்லையும் கரையிற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. சோ டேப்லெட்ஸை பாதியா உடைக்கிறப்ப மொத்த டோஸும் ஒரே இடத்துல ஆர் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆகி ஓவர் டோஸா மாறிடும். இது ரொம்ப ஆபத்தானது. அண்ட் இந்த ஓவர் டோசஸ் கிட்னிஸ், லிவர்னு ஆர்கன்ஸை கூட டேமேஜ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ எந்த டேப்லெட்ஸையும் டாக்டர்ஸ் ஆர் பார்மசிஸ்ட் சொல்லாம பாதியா உடைச்சு போடாதீங்க. அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கும் டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாம தண்ணியில கரைச்சு கொடுக்காதீங்க. சில டேப்லெட்ஸோட சென்டர்ல லைன் போட்டிருப்பாங்க.